என்னடா பாது என்ன சமைச்சு விளையாடுறீங்களா? என்ன கறி? இது என்ன 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 சொல்றதுக்கு பேரு சொல்லுங்க, என்ன பேரு? கறியாக்குறீங்களா? என்ன கறி? கொல்லியில அடுத்து வச்சு போடுறீங்களா? இல்ல இல்ல உரல்ல போட்டு இடிக்காங்க. இந்த கம்ப கொண்டு வச்சு என்ன இதாது கேட்காது. என்னது சொல்லுங்களேன், என்னது பாருங்களேன், இந்த கொல்லியெல்லாம் சின்ன வயசுல எப்படி விளையாடுறது என்ன? எந்த மகளுக்கு தம்பி தான் கூடுதலான விளையாட்டு. விளையாட்டு ஜாமான் ஒன்றும் இல்ல ஆளுக்கு, இப்படிதான் இந்த இதுல எடுத்து வச்சு விளையாடுற வந்துருந்து அவங்க. சரி நீங்க வீடியோ எடுங்க, நாங்க சமைக்கிறோன்ற மாதிரி தான் முன்னுக்கு வந்து அங்க இருந்தவ ஓடி வந்ததுல வச்சு சமைக்கிறாவ. நீங்க சம்பல் அடிக்கிறீங்க விளையாட்டு. இந்த சாப்பிடு, இந்த பறிச்சு அடிக்கீங்க. பத்து வைக்க என்ன? அடுத்த முறை வரக்குள்ள எனக்கு நீங்க டீ போட்டு தரணும், சரியா? அந்த கொல்லியால சரியா? அடுத்த முறை வரக்குள்ள கிடைக்குமா உங்களோட கையால சாப்பாடு? பிஸியா தான் இருக்கீங்க என்ன? என்னடா தொழில்முறை இஜி செக் பண்ணுவாங்க, தலையில செக் பண்ணி நோமல் தான் வருத்தம் பிரச்சனை சொன்னவங்க ஆண்டு வந்து ஒன்று வயிறு நிரம்பிட்டா வைக்க. எனக்கு வாங்க இல்லையா? வாங்கல, எங்க ஓடுறீங்க? வாங்கல வாங்க இல்லையா எனக்கு? மாங்காய் ஆஞ்சி தாங்க, நாங்க கொண்டு வித்து போட்டு நாங்க காசு எடுக்க. மாங்காய் தாரீங்களா? மாங்காய் தாரீங்களா? ஓ மணி சொல்லுங்க, சார மணி சொல்லுங்க. சொல்லுங்களேன். கதை சரியான கதை கதைக்காவில்லை, அதான் பிரச்சனை. ஓ கதைங்க எடுத்து கொண்டிருக்கிறாங்க போட்டு கதைங்கள மாங்காய் தாரம்மா மணி சொல்லுங்க. வீடியோ காய்ச்சிங்கன்னா நீங்க போன்ல காட்டுவாங்க, நீங்க காய்ச்சல கதைங்க புள்ள. சாப்பாட்டுக்கு நான் தங்கச்சி அரிசி வந்தா சோறாக்கட்டாமன்னு சொல்லி சமைச்சேன். கறி 2 சமைச்சோம். அவ தந்தா கொண்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து என்ன சாப்பிடல, நானும் சாப்பிடல. சாப்பிடல, பசிக்கலையா அவக்கு மெத்த வண்டி தரட்டான், குளிர அரிக்காமன்னு சொல்றான். ஏல அவக்கு படுக்கிறதுக்கு சைக்கிளா? மெத்தையும் சைக்கிளா? வாட்டா வாட்டா இல்ல, அவட வாட்டா பிஞ்சிட்டு அங்க வாட்டா வந்துருந்தாண்டு. வீடு வேற இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை என்னடா மாணிக்கபுரம்ன்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, இப்போ ரொம்ப நாளாகிட்டு அவங்களோட வீடியோ போட்டு உதவிக்காக நான் வீடியோ போட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விசேட தேவையுள்ள ஒரு சின்ன பிள்ளை, அடுத்தது வீட்டு வேலைக்கு போகிற தாய், அடுத்தது இப்போ வலிப்பு வார தம்பி, 3 பேருக்கும் இப்போ உதவி தேவைப்பட்டிருந்தது. ஓகே, அந்த வீடியோ பார்த்து உதவி வந்தது. இப்போ அது என்ன உதவின்னு தான் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, இப்போ மழை முடிஞ்சு இங்கெல்லாம் வெள்ளமாக இருந்ததுதான். வயரிங் பண்ணினாங்க. இப்போ நான் போய் சொல்கிறேன் என்ன உதவியாண்டு. இப்போ கிடைச்ச உதவிக்கு வயரிங் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அக்கா தான் சொன்னாங்க, இப்போ கரண்ட்ன்றது முக்கியம், அதனால் வயரிங் பண்ணி தாங்க. இதுக்கு அடுத்தது இப்போ கரண்ட் எடுக்கணும், என்ன கரண்ட் எடுக்கணும். ஓகே, இப்போ நான் வீடியோ போட்டு இப்போ இவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு. இப்போ இதற்கு பிறகும் உதவி கிடைச்சா நல்ல, ஏன்னா வயரிங் பண்ணி கொடுத்துருக்கிறேன்னு கிடைச்ச உதவிக்கு. ஓகே, உங்களோட முயற்சியால் உதவி இன்னும் கிடைக்கணும் அவங்களுக்கு. அதாவது இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்கண்டா, இப்போ இந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு முன்பாங்க கிட்டத்தட்ட 49,000 கிட்ட வேணும் கரண்ட் எடுக்கிறேன்டா. ஓகே, இப்போ எவ்வளோ கிடைச்சது? இப்போ கரண்ட் மட்டும்தானா? கரண்ட் அதாவது வயரிங் மட்டும்தானே பண்ணி கொடுத்துருக்கிறோம்.
அடுத்தது இப்போ வேற என்னென்ன உதவிகள் கிடைச்சதுன்னு தொடர்ச்ச பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது ஒரு சுவாரஸ்யம் ஒன்றைக்கு இப்போ ஒரு உதவி உண்டு, அதை நீங்க பார்க்கலாம். இப்போ என்னென்னு சொன்னா, இப்போ இங்கெல்லாம் வெள்ளமா இருந்ததாம். இப்போ அப்பா வந்தவர், அப்பா வரும்போது இங்கெல்லாம் தண்ணியா இருந்ததாம். பார்க்கலாம் நீங்க இந்த இருக்கு பாருங்க வயரிங் பண்ணது. இப்போ நாங்க ஒன்று கொண்டு வந்தோம்னாங்க, அதில் கொஞ்சம் பின்னால் கொஞ்சம் வெள்ளி அப்பி இருக்கு, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. என்னம்மா சும்மா இருக்கீங்களா? இதாரு இவ தங்கச்சின்னு சொல்றாவா? இவட பார்த்தவங்களுக்கு தான் தெளிவா கதைக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? என்ன சொல்லுங்களே, பயப்படுறீங்க? மாமா தான் நீங்க கதைங்க. அப்போ இவைக்கு எத்தனை வயது? நெளிகிறீங்க எல்லாரும். உங்களோட தான் நிற்கிறாங்க. சரியா? இப்ப இங்கெல்லாம் தண்ணி நின்றுதான் இப்ப வத்திட்டு. விளங்கியது. இப்ப இவரும் இப்ப இங்கதான் இருக்கிறார். இப்ப இவர் இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு. என்ன இப்ப என்னடா பாக்குறேன், இப்ப யாரும் பக்கத்துல இல்லையே, ஒருவரும் இல்ல. சரிதானே அக்கா? இப்ப நாங்க வந்து எத்தனை நாள் இப்ப உதவிக்காக வீடியோ போட்டு? தம்பி, அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு மாதத்துக்கிட்டே ஆகுது. இப்ப ஒரு மாதத்துக்கும் கூட நீங்க வந்து கூட சரி வீடியோ போட்டு விரயத்துக்குள்ள வந்த நீங்க விரயத்துக்குள்ள வந்த நீங்க பரவாயில்ல. அவங்க விளையாடுறாங்க. எப்படி இந்த வெள்ளத்துல எப்படி போச்சு? சரியான உண்மைக்கு கஷ்டப்படுதும். வீடெல்லாம் தண்ணி உள்ள ஏறினது இல்லையா? அங்க மோட்டால எல்லாம் தண்ணி ஒழுகுது. ஒரு இந்த பக்கம் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் அப்படியே தண்ணி வடியுது. உள்ளெல்லாம் தண்ணி. இப்ப நீங்க இந்த கரண்ட் விஷயத்த காய்க்காம அந்த வீட்டு விஷயத்த காய்ச்சிக்கலாமே சொல்றாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு கரண்ட் தான் தேவைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. கரண்ட சொன்னோம், மழை பெய்யக்குள்ளேண்டா நம்ம இதுக்கு சொன்னோம். இப்ப இந்த வீட கொஞ்சம் செஞ்சு தர சொல்லிக்கலாமே என்ற மாதிரி போயிட்டு எங்களுக்கு. அப்படி என்ன இப்ப நான் கேட்டுதான் நான் செய்தேன். நீங்க கேட்ட நீங்க அது நீங்களும் கேட்ட அடுத்த நாள் சரியா உரமான மழையா போயிட்டு. ஆமா, வயரிங் பண்ணிட்டு போனதுக்கு பிறகுதான் இந்த வெள்ளம் வந்தது. நான் இப்ப ஒரு 3 நாளைக்கு முதலே வர வேண்டிய ஆள் இங்கெல்லாம் பக்கம் வரையலாம். எங்களுக்கு தெரியாதா? நீ அங்க சித்தாண்டியில வெள்ளம் தெரியா? புறவுதான் சொல்லித்தான் தெரியும். இப்படி தண்ணி ரோடெல்லாம் பாத்திருப்பாங்க. சரியான வெள்ளம் ஆயிடுது. அப்ப செய்து கொடுத்தாச்சு, இதுக்கு போன செய்ய முடியாது. பெரிய விஷயம் அந்த கரண்டை எடுத்து தருவாங்கண்டா, அதை விட பெரிய ஒரு விஷயம். அதான் நான் முன்னுக்கு பேசும்போது சொன்னேன். நான் இப்ப நாங்க வயரிங் பண்ணி தந்திருக்கிறோம். இப்போ கரண்ட் கிடைச்சா, அதாவது கரண்டுக்கான ஒரு கிடைச்சா அதை ஏற்படுத்தி தரலாம். இப்போ முதலாவது அதை பார்ப்போம். இப்போ கரண்டுக்கான ஒரு முன்னாயத்தம் என்று சொல்லலாம். வயரிங் பண்ணதுக்கு பிறகு தானே கரண்ட் எடுக்கலாம். இந்த பாருங்க, இந்த ஒரு வலுப்பு அந்த குழாய், அதாவது அந்த பைப்பு போட்டு தானே இந்த வயர் பைப் போட்டு இழுத்திருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்பா செஞ்சு தந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் குழாய் போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. லைட் நீங்க சொல்லுங்க. 6 பல்ப் போற மாதிரி செஞ்சு தந்திருக்காங்க. பல்ப் எல்லாமே வாங்கி தந்திருக்காங்க. 6 பல்ப் எல்லாம் வாரண்டி கார்டுள்ள பல்ப் தானே, பொட்டி எல்லாம் தரிக்கு. நார்மல் பல்ப் இல்ல, வாரண்டி இருக்கு. எத்தனை வருஷம்? 2 வருஷம். இந்த பல்ப் பண்ண 900. உங்களுக்கு இந்த வயரிங் பண்ணி தந்தவங்களுக்கே பெரிய நன்றி அவங்களுக்கு. அதான் இப்ப 6 வலுப்பு இந்த அறைக்கு பெட்டி கரண்ட் பாக்ஸ் சொல்லலாம் மாதிரிக்கு. இப்ப அடுத்தது ஒண்ணு சொன்னா, இப்ப கொஞ்சம் கூட முடிஞ்சதுக்கான காரணம் இப்படி வயர் அங்கேயும் இழுத்திருக்கேன். இந்த டாய்லெட்டுக்கு எடுத்து தந்திக்காங்க. இந்த எங்களுக்கு கொஞ்சம் பயந்தனே டாய்லெட்டுக்குள்ளே நான் போறது. சோலாரும் வேலை செய்யுது இல்ல, மழை பெஞ்சா. இப்ப மழை காலத்துல இப்ப எங்க வெயில் சொன்னா நாங்க வச்சாவது எடுப்போம். மழைக்கே இல்லாது ஒன்றும். அப்படி நீங்க பாக்கலாம் தானே. இப்ப 6 வலுப்பு. அடுத்தது வலுப்பு வேற ஏதாச்சும் போட்டுருக்காங்களா? பல்ப் தான் இது போட்டு நீங்க உங்களோட வாயில சொல்லணும் தானே. இப்ப உங்களோட இதால சொல்லணும். இந்த அறைக்கு பிளக் இருக்கு, பல்ப் போட்டு தந்திக்காங்க. கரண்ட் இல்லையே. இதுல ஆனா நல்லதா செஞ்சு தந்திக்காங்க. இல்ல 6 சுவிட்ச் இருக்கு. 6 சுவிட்ச் இருக்கு. 2 பிளக் 2 தம்பி இந்த ஒன்று செஞ்சிருக்காங்க.
அடுத்து வந்து அதையும் பார்ப்போம் என்ன அந்த வயர் கூட முடிஞ்சதுக்கான அந்த வயர்ல கோஸ்ட் முடிஞ்சதுக்கான காரணம் கொஞ்சம் தூரம் இழுத்திருக்காங்க. அடுத்து இதையும் காட்டிடுவோம். இப்ப இங்க பார்த்தா தெரியுமாக்கா அடுத்து வைங்களேனாக்கா அதை வேணும் நினைக்கணும் பாருங்க. இது 5 கிலோ கோதுமை மாக்கா. அஞ்சல வாங்கம்மா. இதுல அவுட்டு பாருங்க என்ன நினைக்கின்ற சமந்தின் பருப்பும் இது சீனியும் சோயா மில்க் பாக்கெட் ஒன்று சோயா இந்த தேயிலை பிஸ்கட் பாக்கெட். சரி இது தெரியும் தானே ஏற்கனவே 10 வாங்கினோம் நாங்க அதுல 5 கொடுக்காம இருந்தது தானே விலங்கல்ல. அரிசி பேக்கும் தானே அதான் நம்மளா தெரியுது விலங்குது தானே அதுதான் 10 வாங்கின அந்த நிவாரண பொதியில 5 அண்டைக்கு கொடுத்தாச்சு 5 மிச்சமா இருக்கு. அதுல இந்த காக்கும் ஒரு பொதியை கொண்டு வந்தாங்க இன்னும் 4 இருக்கு. சரி அந்த வயர் நீளத்தை பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் இப்ப அப்பா சொல்லும் போது சொன்னவரு கேட்கும்போது சொன்னவரு இந்த வயர் பாருங்க இங்க இருந்து அப்படியே போயிருக்கீங்க தம்பி அதான் கொஞ்சம் கூட முடிஞ்சு இந்த வயர் விலை மட்டும் 5000 கிட்ட போயிட்டோம்னு சொன்னாரு. பில் நான் பார்த்தேன். அதுதான் அங்க டாய்லெட்டுக்கு வேணும் தானே டாய்லெட்டுக்கு கட்டாயம் வேணும் தானே. இப்படி நாங்க இந்த இருட்டுகளுக்குள்ளால போகல அங்க போட்டுட்டு போய் தான் நாங்க எந்த சோலார கொண்டு போறோம். இப்ப அதுவும் இல்ல ஒரு மாதிரி போகுதுங்க பாரு. இருட்டுக்குள்ள இந்த வச்சிருக்கோம் சார்ஜர்னா தான் இந்த வச்சிருக்கோம் சார்ஜ் ஏறிடும் போல இந்த வெயிலுக்கு சூடா தானே இருக்கு. இது கொஞ்சம் பாதுகாப்பா தானே குழாய்க்குள்ள நார்மலா வயர் இழுக்காம குழாய்க்குள்ள போட்டு தந்திருக்காங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் அப்படி செஞ்சிருக்காங்க. ஆமா ஆமா. அடுத்ததாக்கா இந்த இதை மாத்தணும் என்ன இந்த கிடுகு மாத்தலையா எவ்வளவு முடியுது மாத்துறது கட்டுறதுக்கு தம்பி 3000 கேட்காங்க. 5000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாமா? மட்டைக்கு 3000 கேட்காங்க. 5000 ரூபாய்க்குள்ள முடிக்கலாதா? 5000 ரூபா ஒரு 6000 ரூபா இருந்தா தம்பி கட்டுறாக்களுக்கு கொடுத்து மட்டை மாட்டி கட்டலாம். மட்டைக்கு ஒரு இடத்த சொல்லிக்க அப்பாவும் சொல்ல சொன்னவரு மட்டைக்கு சொல்லட்டாமங்களே. அப்படியா? மட்டைக்கு இது பாருங்க தும்மைக்கு. அடுத்ததுக்கா இப்ப நான் கேட்கணும் நீங்க இங்கதான் இப்ப காலங்காலமா இப்ப நிரந்தரமா இங்கதான் இருக்க எங்களுக்கு இதான் தம்பி வளவு எங்கட வளவு இதான் ஏஜிப்சால தந்தது எங்களுக்கு இது. ஆனா நாங்க வளவு இல்லாம சரியான முறை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுனாங்க. ஆனா இந்த வளவு தந்தவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி தம்பி அரசாங்கத்தால உண்மைக்கு இந்த இப்படி ஒரு உதவி செஞ்சவங்களுக்கு. இப்பதான் நாங்க நிம்மதியாவே இருக்கோம். சாதாரணமா வளவு இல்லாம பிள்ளைங்க கொண்டு அங்கே அத்தழிஞ்சு தெரிஞ்சுனா நாங்க கூடுதல நாங்க எங்களுக்குரிய வசதி இருந்தா நாங்க ஒரு இடம் போக மாட்டோம். இஞ்சுதான் இது பண்ணாங்க எங்கேயுமே இல்லை. ஆனா பாருங்க ஒருவரும் இல்லை. நாங்க ஒரு இது இந்த வீட்டுக்காராக்கள் ஒரு 15 குடும்பம் மட்டும் இதுக்குள்ள இருக்க. அதான் நானும் பாக்குறேன். இப்ப ஆக்கள் நடமாட்டம் இல்ல வேற இடத்த போய்த்தாங்களா? அப்படியா? இல்ல போல. ஆனா ஒரு 3 வீட்டுக்காராக்களுக்கு உரமான தண்ணி அதுல இவங்கள வீட்டுக்குள்ள இருந்தா தண்ணி இவங்களுக்கு இப்ப எங்களுக்கு வெள்ளம் வந்தாலும் டக்குன்னு அந்த மணல் காஞ்சிடும் தண்ணி வத்தி. ஆனா 3 வீட்டுக்காராக்கள்கிட்ட சரியான தண்ணியாட்டா இருக்கேன் அவங்களோட வீட்டு. அதான் நான் பாக்குறேன். அன்றைக்கும் வரும்போது இங்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் இல்ல. சரி அக்கா. அடுத்தது என்னக்கா தான் இப்ப உங்களுக்கு இப்ப நிவாரண பொருட்களும் வாங்கி வந்தேன். நான் வாங்கி வந்தல ஏற்கனவே வாங்கி வச்சதுதான் அதையும் தந்திருக்கிறேன். இப்ப என்ன கேட்கணும்டா இப்ப சாப்பாடுக்கு என்ன செய்தீங்க? இப்ப நீங்க சொன்னீங்க வேலைக்கெல்லாம் போல தம்பி. இன்றைக்கு தங்கச்சி அரிசி தம்பி உங்களோட வீட்டை சோறாக்க சொல்லி கறி 2 சமைச்சோ தந்தாவு தம்பி. இங்க வாங்க அவர் வீடு முன்னுக்கு வாங்க. சாப்பாட்டுக்கு நான் தங்கச்சி அரிசி தந்தாவும் சோறாக்கட்டாமன்னு சொல்லி சமைச்சேன். கறி 2 சமைச்சோ அவ தந்தாவும் கொண்டு வந்து தம்பிக்கு சாப்பாடு கொடுத்து வேணும் சாப்பிடல. நானும் சாப்பிடல பசிக்கலையா அவக்கு மெத்த வண்டி தரட்டான் குளிர அரிக்காம சொல்றான். ஏலாத அவக்கு படுக்கிறதுக்கு சைக்கிளா மெத்தையும் சைக்கிளா வாட்டா இல்ல அவட வாட்டா பிஞ்சிது. அங்க வாட்டா வந்துருட்டாண்டு வீடு. வேற சொல்லுங்களேன். பிள்ளைக்கு டவுசர் ஒன் மட்டும் சொன்ன நீங்க ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்கு. வேற என்ன வேணும் சொல்லுங்க.
என்ன அம்மா பாக்குறேன் ஞாபகம் வந்தாத்தான். மெத்த வேணுமே இப்ப நுழம்பாப்பேன் நுழம்பு தம்பி சரியான நுழம்பு நுழம்போல போறலையா நுழம்புல இடிக்கு ஒன்றைக்கு நாங்க ஓடி படுத்து அவருக்கு இல்ல அந்த மூமெல்லாம் கடிச்சு வச்சு தடிச்சு போயிருக்கு மூமெல்லாம் நுழம்பு அடிச்சாது நுழம்பு கடிச்சு நுழம்போல எவ்வளவு நுழம்புல தெரியா எங்களுக்கு நாங்க வேண்டலி சரி இப்ப ஓகே பார்க்கலாம். அடுத்ததுக்கா சொல்லுங்களேன் எனக்கு அப்ப என்னென்ன கஷ்டங்கள் அதுக்கு பிறகு என்ன எங்களுக்கு என்ன கஷ்டம் தம்பி இந்த வீட்டையும் கொஞ்சம் திருத்தி தந்து எங்களுக்கு கரண்ட் படிச்சு தந்து இவர் வருத்தத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் தம்பி. அதுக்கு இப்ப எங்களுக்கு கொஞ்சம் வீடு கொஞ்சம் கிளியர் ஆகி கரண்ட் வந்தது அப்புறம் இப்ப ராவையில இரவை இந்த மழை பெஞ்சதுக்கு அடிக்கடி உள்ள தூங்கி தரு டொய்லெட் போய் 2 நேரம் முடிஞ்சு தரு தம்பி. எதுக்கு குளிருக்கா குளிருக்கு உரம் மாதிரிக்க இருக்கு புறவு வீட்டை போய் எங்க அம்மாவோட வீட்டு அம்மா அப்பா போட்டு படுக்கிற பெட்ஷீட் தம்பி அந்த பெரிய பெட்ஷீட் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு தன் தம்பி அதில் இந்த வச்சிருக்கேன். மழை பெஞ்சா உரம் மாதிரிக்க அந்த குளிர்த்தன்மை கூடதான் அதுக்கு வருத்தம் பெறுது கூடுதலா 2 நேரம் போய் டொய்லெட் கொழுந்தா தம்பி. நான் என்னட்டு தூக்குறேன் நான் ஓடி தங்கச்சா கட்டுற வீட்டை போய் அவங்கள கூட்டி வந்தேன் அப்புறம் ஆளை கூட்டி கொண்டு உள்ள போச்சு. அதுதான் அப்ப இன்னும் இல்ல என்ன கிளியர் இல்ல தம்பி அவருக்கு இப்ப 16 வயசுல இருந்து வருது. இப்ப அவரு நேப்பாரு என்ன கடக்கணும் கரண்ட்ன்ற சாமான்களுக்கு முக்கியமா ஒரு போனுக்கு சார்ஜ் போடணும் அந்த இடையெல்லாம் ஓடிச்சிடுறேன். அதுதான் இப்ப கரண்ட்ன்றது முக்கியமா தேவை. இப்ப வீடு இல்லாட்டி தம்பி வீடு ஒரு அளவா இருந்தாலும் எனக்கு கரண்ட் வேணும். இப்ப ஒரு லைட்டை போட்டாது அவருக்கு வருத்தம் வந்த தம்பி எங்களுக்கு விளக்கு டக்கணும் ஒரு பிள்ளை காவத்தில் ஆமணம் வந்து இப்ப விளக்கு கொளுத்துரும். சரி இப்ப அந்த வீட்டு வேலை இப்ப இல்லையா என்ன தம்பி வீட்டு வேலை இப்ப நீங்க அதுக்கு தானே வீட்டு வேலை இல்ல தம்பி இவங்களை 2 பேரையும் விட்டுது நான் போறதால கஷ்டம். இப்ப தங்கச்சிட்ட ஒரு சில நேரம் யாராவது கூப்பிட்டாங்க இப்ப ஆஸ்பத்திரியில ஒரு ஆட்கள் இருக்காங்களா பாக்கையான்னு கூப்பிட்டேன் இந்த மழையால நான் போகல. இப்ப மழை சரி என்று சொன்னா அவங்ககிட்ட தங்கச்சிட்ட விட்டு போட்டு இவங்களுக்குரிய சாப்பாடு அதுல குடுத்து போட்டு நான் போவேன் வேலைக்கு. அவங்க பாப்பனண்டு சரி என்று சொன்னாதான் போவேன் இல்லாடி போக மாட்டேன் நான் வீட்டை தான் இருப்பேன். அப்படி என்ன நீங்க இந்த 2 பேரையும் தனியா விட்டுட்டு தனியா விட்டுட்டு போகல. சரி உங்க நிலைமை விளங்குது. இப்ப நீங்க கேக்குறீங்க வீடு செய்துதாங்க கரண்ட் வேணும் அடுத்தது இந்த தங்கச்சியும் கேட்டாங்க. இப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுக்கு அவங்களுக்கு தனி தெரியும். இப்ப ஏதாவது நான் இப்ப கரண்ட் ரீக்கிமெண்டா தம்பி ஒரு மோட்டார் அது இல்லைண்டா நாங்க இப்ப பயிர் செய்வோம் பலவுக்குள்ள இங்க அப்படித்தான் நிறைய பேர். எனக்கு முக்கிய காரணம் நான் கேட்டேன்னு சொன்னா தம்பி பயிர் செய்யலாம். நான் கரண்ட் இருந்தா மோட்டார் ஒன்று போடலாம். மோட்டார் ஒன்று போட்டா அதுக்கு எந்த சாமானை போட்டு நான் பயிர் நாட்டுவேன் அது விற்பேன். இந்த வளவுக்குள்ள தம்பி போடுவேன். இப்ப பக்கத்து ஆக்கற வளவுக்குள்ள செய்யறேன்டாலே இப்ப ஒத்துக்கொள்ளுவாங்க ஆக்கள் ஒருவரும் இல்லதானே நாங்க செய்யறோம் வண்டி சொன்ன வண்டி என்ன சரி செய்யுங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு தண்ணி இல்ல அது பிரச்சனை. குளிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு தண்ணி வசதி இந்த குடிக்கிறதுக்கு எடுக்கலாம் தம்பி குளிக்கிற அது இதுக்கு தண்ணி கூட வராது கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை அடிச்சு பாத்திருப்பீங்களே அன்றைக்கு தண்ணி வர கொஞ்சம் கஷ்டம். இப்ப பயிர் அடுத்ததுக்கு வேற என்ன வேற தம்பி என்று கேட்ட நீங்க கடை வச்சு தந்தாலும் தம்பி கடை இல்ல இதுக்குள்ள கடைன்னு சொன்னா இப்ப இதுக்குள்ள ஆக்களே காணல வந்து வாங்குவாங்க இடைக்கில இப்ப நோமெண்டா தம்பி வருவாங்க மத்த டைம்ல இல்ல ஆக்கள் பங்காளியில ஆக்கள் தனி நல்ல நிறைய சனம் தான். நான் பயிரையும் செஞ்சு கடையை சாதாரண வச்சாலே இந்த இதுக்குள்ள அவங்களையும் பார்த்து நான் உள்ளுக்குள்ளே இருந்துருவேன் வெளியே போகணுமெண்ட் அவசியம் இல்லை. ஆனா பெரிய வேலையில் தம்பி இப்ப ஆஸ்பத்திரி நிக்காங்க பாக்கண்டு சொன்னா அவங்கள விட்டுட்டு போ இல்ல அம்மா அப்பா முடிஞ்ச வர சொல்லுவேன் நான் தம்பியாக்களை வந்து பாருங்க நான் போறேன் அப்படி ஒரு இதா செய்வேன். நான் உங்களுக்கும் சாப்பாடு சொல்லுவ நான் செய்யறேன் வந்து பாருங்கன்னு சொல்லி விளங்குது. அவருக்கு தடுமன் தம்பிக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு தலைக்கு தலைக்குத்துக்கு பூசுற மருந்து அது ஒன்றும் இல்லை இழுத்தா வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு தடுமனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிக்ஸ் வேண்ட சமூகம் வேண்ட காசு இல்லைன்னுட்ட இருந்தா நான் அவருக்கு வேண்டி கொடுப்பேன். அதனால ஒன்றும் வேண்டல அந்த வெறுண்டப்பா வச்சு மூக்குல எழுத்து திடுறாரு. சரி அக்கா இப்ப உங்களோட வாழ்க்கையில நடந்ததெல்லாம் போன வீடியோ சொன்னீங்க. இப்ப உங்களுக்கு யாரு நினைச்சக்க கவலை? இப்ப 2 பேரும் இப்ப பாதிக்கப்பட்ட 2 பேரும் அவ சின்னாளு தம்பி அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற கவலை. இவர் அடிக்கடி விழுற நேரம் தம்பி சாப்பிட்ட சாப்பாடுங்களை போகுது. அப்ப அம்மாக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் தம்பியில வருத்ததையே பார்ப்போம். ஆனா கரண்ட்ன்ற சாமான்களுக்கு முக்கியம் தான் தம்பி அந்த கரண்ட் உங்கள்கிட்ட கேட்டுனாங்க
இல்லாட்டி அவரை கொண்டு நான் செக் பண்ணி பாக்கன்னு சொல்லியிருப்பேன் தம்பி. ஏன்டா இப்ப அவரு விழுந்தாலும் இந்த வீரவையில் எங்களுக்கு லைட் இருந்தா தானே நாங்க ஒலிம்பி அவரை தூக்கி அதை செஞ்சு பார்ப்போம். இருட்டாரிக்கு சரியான ஒன்றும் இல்லை. அன்றைக்கு பகலையில விழுந்த ஓடிய நம்பி ஆக்களை கூட்டிட்டு வந்து தங்கச்சி ஆக்களை கூட்டிட்டு வந்து அவரை தூக்குனேன் நாங்க. இருந்தா அப்படியே சுருண்டுருவாரு. குளிர் வந்தா சுருண்டுருவாரு. போற வர அடுத்து எல்லாம் திடீர் தம்பி. உண்மைக்கு என்னட்ட ஒரு போன் இருந்தா தம்பி, நான் அதை வீடியோ நீங்க பார்த்தா தான் அது பாக்குறாங்களுக்கு தான் இது விளங்கு. போனும் இல்ல நாங்க அந்த சின்ன பொண்ணு தானே வச்சு பாவிக்க. அப்படி அதானக்கா. அப்ப அதான் இப்போ சொல்ல போனா இப்ப 3 பேர் நிலைமை அப்படித்தானே அக்கா. இப்ப இவங்க இருக்கிறதால நீங்களும் இப்ப வெளியில போயிட்டு இப்ப வேலை செய்யலாம். யாரு உங்களோட மகளுக்கு இப்ப முக்கியமா பொம்பளை பிள்ளை, அவளுக்கு பாதுகாப்பு தேவை. அவ நான் தான் அம்மா தான் பாக்கணும் வச்சு. யாரையும் நம்பி விடையில தம்பி. கொஞ்ச நேரம் நான் பாக்குற மாதிரி அவங்க பாப்பாங்களே. எந்த பிள்ளையில கொள்வேன் எனக்கு தான் தெரியும். அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு. இப்ப தம்பியாவது ஆட்டியாவது விட்டு போட்டு போகலாம். மகளை விட்டுட்டு போறேன் எனக்கு ஒரு பயம் மாதிரி. அங்க விட்டுட்டு போகல எனக்கு விளங்குது. சரி, ஓகே. நீங்க சொன்னீங்க தானே இப்ப உங்க நிலைமையே முதல் வீடியோல நீங்க நிறைய சொல்லிருக்கிறீங்க. அவங்க கூப்பிடுங்க 2 பேரையும். வாங்க இங்க வாங்க, போட்டுட்டு வாங்க கூப்பி. நான் வரக்குள்ள பார்த்தேன். நான் மாங்காவை சாப்பிடுத்து இருந்தோம். மாங்காய் சாப்பிடு. நீங்க சொன்னீங்க இன்னும் சாப்பாடு வாங்க பிஸ்கெட்டை சாப்பிடுங்களேன். ஏன்னா மாமா கொண்டு வந்ததுல இப்ப உடனே சாப்பிடக்கூடியதா பிஸ்கெட் தான் இருக்கு. இந்தா சாப்பிடு. இந்த பறிச்சு எடுக்கீங்க. இந்த நீங்க அங்க பாருங்க. அங்க போட்டோ பிடிக்கல. என்ன நான் மூட்டுறேன் தாங்கல. பாத்தீங்களா எப்படி வாங்குறான். நல்லா இருக்கியா? இதான் என்ன கையில வாங்கிடுங்க. வாய்க்குள்ள நான் வைக்கிறேன். வாய்க்குல மாமா வீடியோல காட்டும் தலை காட்டுங்க. எப்படி சாப்பிட்ற அளவு பச்சை மாங்காவை இந்த மலைக்குள்ள சாப்பிடுத்து இருந்தாங்க. அது தங்கச்சி போனவ குடுத்தாமன்னு சொல்ல இவங்க அதை எடுத்து விட்டாச்சு சாப்பிட்டு இருந்தவங்க. ஓ அதான். காலையில சாப்பிடலையா? இவ சாப்பிடலையா? காலையில சாப்பிட இன்னும் சரியா தம்பி. இப்ப மத்தியானம் அம்மா சமைச்சவ சாப்பிடல. அந்த சோறு சாப்பிடல இன்னும். இப்ப என்ன டைம்? இப்ப 3 மணியா? 3 மணியா? இதுவும் சாப்பிடல. சாப்பிடல 3 மணி. ஏன் ஆள் மெலிஞ்சு போயிருக்கியா பாருங்க. அடுத்து சொன்னீங்க போஷணம் குறைபாடுன்னு சொன்னீங்க. வயிறு நிரம்பி தேவைக்கு. எனக்கு வாங்க இல்லையா? வாங்கல. எங்க ஓடுறீங்க? வாங்கல வாங்க இல்லையா? எனக்கு மாங்காய் ஆஞ்சி தாங்க. நாங்க கொண்டு வித்து போட்டு நாங்க காசு எடுக்க. மாங்காய் தாரீங்களா? மாங்காய் தாரீங்களா? ஓ மணி சொல்லுங்க. தார மணி சொல்லுங்க. சொல்லுங்களேன். சரியான கதை கதைக்காவில்லை. அதான் பிரச்சனை. ஓ கதைங்க எடுத்து கொண்டிருக்கிறாங்க போட்டு கதைங்க. வாங்க தாரம் மாமான்னு சொல்லுங்க. வீடியோ காய்ச்சிங்கன்னா நீங்க போன்ல காட்டுவாங்க. நீங்க காய்ச்சல கதைங்க புள்ள. நல்லா இருக்கா பிஸ்கெட்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தாங்க இன்னொன்று கொடுப்பாங்க. 2 எனக்கு புரிச்சு சாப்பிடுங்க. சரியா? இந்த ஓ ஓ ஓ மேலே பசியை நான் நினைக்கிறேன். ரெண்டையும் கையில் ஒன்று இருக்கேன். நல்லா இருக்கா பிஸ்கெட்? அவங்க பிஸ்கெட் என்ன உயிர் நான் சாப்பிடுவோம். இருந்தா சரி, பொறுமையா இருந்து சாப்பிடுங்க. சரியா? தண்ணி கொடுங்கல அவங்களுக்கு. தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. இங்க வாங்க, இங்க 2 பேருமா தண்ணி குடிங்கடாப்பா. வாய்க்குள்ள புள்ள பிஸ்கெட் இறங்கி. வாங்க வாங்க தண்ணி கொடு. என் தங்கச்சிர மகள். ஓ தங்கச்சிர மகள் தம்பி. மெல்ல சாப்பிடுங்க. அவ்வளவு பசியா? குடிங்க தண்ணியா. காணுமா காணுமா தண்ணி? மெல்ல சாப்பிடுங்களேன். மெத்த வேணும் போல. என்ன
கேட்கணும் இந்த மாமா சொல்லுங்களேன். குடிங்க அப்படியே குடிங்க. தண்ணியை குடிங்க. எத்தனை ஒரு மாங்காவை சாப்பிட்டேன். ம் அப்படியே ஸ்வீட்டு 2 ஸ்வீட்டு தானே என்ன? ஓ ஸ்வீட் தம்பி. பாருங்க இப்ப தண்ணி கூப்பிடுச்சு, தண்ணி கொடுத்ததால குடிச்சோம். அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு விளங்கும் சொன்னாங்க. சரியா காணுமா தண்ணி தரையா என்ன சரியா காணும் இல்லையா? தானே. வைக்கிங் பிஸ்கட் கொடுங்க, வைக்கிந்த முடிஞ்சு. நீங்க எத்தனை பிஸ்கட் எடுத்தீங்க? அவைக்கு 2 கொடுங்க. சரியா? உங்களோட பேர் என்ன? அவரோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? என்ன பேர்? இனியா அவட பேர். ஆ? சொல்லுங்களேன் பேரு. இனியா. கதைங்களேன் மாமா, கதைங்களேன் மாமாவோட கதைங்க. 4 வயது. ஓ 4 வயது. நல்லா கதைப்பாவு. நேசரிக்கு சேர்க்கல இந்த 1ஆம் மாசம் தான் சேர்ப்பாவு. நல்லா கதைப்பாவு அவன். இப்ப கதைக்காவில்லை. கதைங்க மாமாவோட. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மாமாட்ட. என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க மாமாட்ட. என்ன சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். என்ன பாத்துருக்கீங்க? அவன் வெளியில நீங்களும் ஓடி என்னைய பாத்துட்டு இருந்தீங்களே. சொல்லுங்களேன். சாப்பாடு தான் முக்கியம். என்ன யாருங்க அப்படி காய்க்கிறான்? அடுத்த நேரம் வந்தா தம்பியோட கதை பல்லண்டா புள்ள. சரியா? நல்லா இருக்கா பிஸ்கெட்? ஓமன்னு சொல்ல மாட்டீங்களா? சரி ஓகே. விளையாடுங்களா? போய் தண்ணி குடிச்சாச்சு விளையாடுங்க. சரியாக்கா தானே. இப்ப அதான் உங்களோட வேற ஏதாச்சும் சொல்ல இருக்காக்கா? எங்களுக்கு தம்பி இவர் எனக்கு இவ்வளவு இது கரண்ட் கொஞ்சம் எடுத்து தந்தது பூரா அவரோட வருத்தத்தை பார்க்கணும். என்னன்னு சொல்லி அவரோட வருத்தத்தை கொண்டு செக் பண்ணி பார்க்கணும். என்னென்று அவர் இழந்தாரி புள்ள அவர் அப்படி உளுந்து திருற நேரம் எங்களை விட இப்ப பெத்த அம்மா அப்பாவுக்கு எப்படி தம்பி இருக்கும் கவலையும் இதுக்கும் ஆகையும் இது அம்மாவுக்கு வரல. இப்ப பிரச்சனை எனக்கு அவரோட வருத்தத்தை பார்க்கணும். பாக்குறாங்கள அதுக்கு பார்த்து அவர் என்னண்டு அவரை இப்ப எங்களுக்கு பிரைவேட்டா கொண்டு செக் பண்ண இயலாமலுக்கு இருக்கி வசதி இல்ல, சாப்பாட்டுக்கே வசதி இல்ல. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போறண்டாலும் பிரச்சனை. பிரைவேட்டா பாக்குறேன்னா நாங்க இப்படி பாப்போம். விளங்குது. இப்ப இப்ப ஒரு தீர்வு என்னண்டா இவருக்கு சுகமா இருக்குமெண்டா இப்ப நீங்க நல்லா இருக்கலாம் தானே உழைச்சா அப்படி ஒன்று இருக்கு தானே. சரி அதை பாருங்க. இப்ப நான் வீடியோ போட்டதால உதவி ஒன்று வந்தது. அதன் மூலம் அதுதான் இப்ப அதன் மூலமா இந்த இதை நான் செய்து கொடுத்துருக்கேன் தானே. இப்ப நான் சொன்னா மருத்துவக்கான செலவு இன்னும் கிடைக்கல. கிடைச்ச உதவிக்கு இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டு நான் இப்ப என்ன காசு செய்ய போறீங்க கட்டாயமாண்டு கேட்க நீங்க வயரிங் பண்ணுவோம்னு சொன்னீங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி வயரிங் பண்ணிருக்கு. நான் ஆரம்பத்துல எவ்வளவு தந்தேன்னா தம்பி 15,000 தந்த. நீங்க 15,000 தந்தேன். அதை என்ன செய்தீங்க? அப்ப நாங்க அந்த வீட்டுக்கு தேவையான சாமான் வேண்டி தம்பி. இப்ப கடன் தம்பி ஆக்கள்கிட்ட கடன் பண்ற கடன் பண்ணோட நீங்க சந்தத்துல ஒரு 6,000 கடன் கொடுத்துருப்போம் தம்பி. மிச்சத்துக்கு சாமான் வண்டி எடுத்துனாங்க. சாமான் வேண்டின கடையில கடன் இருந்தது 2 கடையில. அந்த காசு கொடுத்துனாங்க. கொடுத்து போட்டு நாங்க மிச்சத்துக்கு சாமான் வண்டி எடுத்துனாங்க. ஏற்கனவே இருந்தது. அடுத்ததுக்கா இப்ப நீங்க 3 பேருமே இருக்கிறீங்க. இப்ப உங்களோட 3 பேருக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்ப தேவை உங்களோட செலவு? எங்களோட செலவு கண்டா சொன்னா தம்பி ஒரு 2 சுண்டு அரிசி சமைப்போம் மத்தியானத்துல. 2 சுண்டு அரிசி தம்பி. இப்ப ஒரு கொத்து அரிசி வந்து 300 ரூபா. 2 சுண்டு அரிசி சமைப்போம். சில டைம்ல காணாட்டி மாவதல் வண்டி குட்டை வைப்போம், இல்ல ரொட்டி சுடுவோம். அந்த சோறு காணாட்டி சொன்னா வெறும் வருத்தம் வரப்போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் கூடுதலா சாப்பிடுவாரு. அப்புறம் வருத்தம் வந்து சொன்னோன்னா சாப்பிட மாட்டாரு, சாப்பாடு குறைப்பாரு. அப்ப அதுக்குள்ள அவவும் சாப்பிடுவா. ஆனா அவ தீத்தினாதான் சாப்பிடுவா தம்பி. சாப்பாடு தீத்தினாதான் சாப்பிடுவா சொண்டிச்சு. இல்ல போட்டு கொடுத்தோம்னா அப்படியே கொடுக்குற சாப்பாடு அப்படியே இருக்கும். சரி என்னன்னு சொன்னா அப்ப எவ்வளவு சொல்ல இல்லாத சும்மா நார்மலா உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப கையில வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அது எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பாடுக்கு எடுக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு இப்ப அரிசி சாமான் மீன் பண்ணி சமைச்ச மாட்டாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் காணாது. நல்ல சாப்பாடுன்னு சொன்னா மீன் 1/2 கிலோ மீனுக்கு 600 ரூபாய். ஆனா அது இப்ப ஒரு மரக்கறி வண்டி சமைக்கிறேன்னா 500 ரூபாய் கிலோ 1000 ரூபாய் கிலோ 2 நாளைக்கு சாப்பிடுவோம். அப்படி மரக்கறி சாப்பிடுவோம். இப்ப நிலைமைங்க அதான் விளங்குது. இப்ப அரிசி அரிக்கட்டும் மற்ற எல்லாம் வந்து காசு கொடுத்தானே வாங்க விலை எல்லாம் சரியான விலை. இப்ப அடுத்தது அதான் இப்ப
இப்போ நீங்க கூலி வேலை செய்யறதால இப்போ அன்றாடம் நீங்க சாப்பிடறதுக்கு தான் அது காணுமான. சில டைம்ல அந்த வேலை கிடைக்கும், சில டைம்ல வேலை இல்லை. இப்ப ஆக்கள் தெரிஞ்சு இப்படி ஒரு பிள்ளைக்கு வேலையை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாதான் அந்த வேலை. எனக்கு இல்லாட்டி வேலை இல்லை, 10 நாளைக்கும் வேலை இல்லாம தான் இருக்கணும். அப்ப சாப்பாடுக்கு இப்படிதான் தங்கச்சாக்கள் பக்கத்துல இருக்கிறவங்க குடியோம் இல்ல, பக்கத்தாக்கள் தரது இல்ல, அவங்களுக்கே பிரச்சனை தான். கடையில போய் கடை எடுப்பேன் தம்பி இல்லைன்னு சொன்னா அந்த விட காசும் பருதானே 7,000 அதுல குடுப்போம் எடுத்து சாப்பிடுவோம். எல்லாம் அதான் அப்படி தங்கச்சால ஒரு உதவி கிடைச்சிச்சு, சமைச்சு கறியும் கொண்டு வந்தாவும் அரிசியும் தந்தாவும் சமைச்சு சாப்பிட்டோம். நாங்க சமைச்சு சாப்பிட்டோம். தம்பி மட்டும் சாப்பிட்டோம், நானும் பிள்ளையும் இன்னும் சாப்பிடல. அதான் இப்ப எல்லாத்தையும் காரணம் வந்து அந்த திருமணம் செய்து நீங்க அவரு குழந்தை பிடிக்கிறதால அவரு விட்டுட்டு அவரு போனவர் தான். 4 ஒரு அட்ரஸும் இல்ல. அவருக்கு வழக்கு போடணும் மட்டும் போனா எனக்கு பெரிய பாரசூரமான வருத்தம் வருது. அதனால அம்மா சொல்றோம் உனக்கு அது போடாம இருந்ததுக்கு பிள்ளைக்கு காசு கட்டினதே இல்ல. பிள்ளைக்கு அவரு காசு கட்டினதும் இல்ல. 4 மாதத்துல போனவர், எந்த உதவியும் இல்ல. அவர் பிள்ளை பிறந்து 4 மாதத்துல அப்ப 4 மாதத்திலே தெரிஞ்சதா அவைக்கு இப்படி 4 மாதமும் 15 நாளும் அவருக்கு வலிப்புமாய் வந்தது. வந்தது எங்களுக்கு தெரியும். அவ பெருக்கத்தான் அவருக்கு இந்த காலில பிரச்சனை, நரம்பு தலையில பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியும். அவருக்கு நரம்பு பிரச்சனை. அப்ப கணவர் வந்து இப்ப உங்களை விட்டுட்டு போகும்போது குழந்தைக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சோன்னு அவர் வழியானவர். அதான் கேட்டேன், தெரிஞ்சோன்னு வழியானவர். அதுக்கு பிறகு அவர் வரையும் இல்லை, எங்களை பார்க்கையும் இல்லை வந்து. சரி அக்கா, இப்போ உங்களுக்கு இப்போ உதவி கிடைச்சது அது யார் அனுப்பின ஒரு விவரத்தை நான் சொல்றேன். இப்போ மலேசியாவில இருந்து சதேஷ் அவர் தெரியும் தான். இப்போ போன வீடியோ நான் சொன்னேன்னா இப்போ 10 பொதிகள் ரூபாய் 50,000 பெறுமதியான உலருணவு பொதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்கினோன்னா அதில் ஒரு பொதி தான் அக்கா கொடுத்துருக்கேன். சரிதானே? அது வேற அக்கா. அது இப்போ இந்த இடத்துல அவரை பேர் சொல்லத்தானே வேணும். நன்றி பிரதர், நன்றி. இப்ப இதுல இருக்கிறது 5,000 பெறுமதியானது அக்கா. இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப 10 கிலோ அரிசிக்கு எத்தனை நாளைக்கு நீங்க சாப்பிடலாம்? 10 கிலோ அரிசி வச்சு ஒரு 15 நாளைக்குள்ள நாங்க வச்சு இது பண்ணுவோம். எனக்கு ஆனா இந்த சாப்பாடு மடிஞ்சே மாட்டேன். இப்ப கூப்பு மாமிரிக்கிறோடைய ரொட்டி சுடுவோம், புட்டை வைப்போம், இரவைக்கு வேற சாப்பாடு செய்வோம். அப்ப ஒரு மாதத்துக்கான தானே இப்ப? அப்படியா? ஒரு மாதத்துக்கு சொல்லல தம்பி. அரிசி ஒரு 15 நாளைக்குள்ள எங்களுக்கு முடியுமான்ட்டு. அப்படி 3 பேருக்கு. சரி, அடுத்தது அலெக்ஸ் அண்ணன், அவர் கனடாவில் இருக்கிறாரு. அவரு உங்களோட வீடியோ பார்த்து ரூபாய் 35,000 அனுப்பினாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 4919. அலெக்ஸ் அண்ணனுக்கு நன்றி. நன்றி அண்ணன், செஞ்ச உதவிக்கு பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க. அடுத்தது ஜெககுமார், அவர் பிரான்ஸ்ல இருக்கிறாரு. அவரு ரூபாய் 20,000 அனுப்பினாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 2302. இப்ப சொல்ல போனா இப்ப இவங்களோட 2 பேர் பணத்தை பயன்படுத்தி தான் இந்த வயரிங் பண்ணிருக்கா. இப்ப இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. இப்ப மிச்ச காசு இப்ப மொத்தமா இப்ப பணத்தொகை 35 20 55. இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 5,000 இருக்கா. இப்ப உங்களோட அந்த இந்த உதவிக்கான செலவு முடிய மிச்சத்தை உங்களோட கையில நான் தந்திருக்கிறேன். இப்ப சரிதான். இப்ப இதை வச்சு நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப சாப்பாடு கொஞ்சம் ஓகே. சாப்பாட்டுக்கு தம்பி எங்களுக்கு தேங்காதெல்லாம் இல்ல, லாமனை இல்ல, அதையும் வேண்டி கொண்டு வச்சோம்னு சொன்னா விடைக்கிட மீன் அதுகள் அவருக்கு கொஞ்சம் பிள்ளைக்கு தம்பி மீன் அதுகள் வேண்டி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோ இறைச்சி வண்டி சமைச்சு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு. புறவு மீன் அதுகளை தம்பி ஒரு 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வேண்டும். அப்போ கட்டாயமா வந்து இப்ப முக்கியமான பிரச்சனை இருக்கிறது இந்த சாப்பாடு பிரச்சனை தான். எங்களுக்கு இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்ப சாப்பாடு பிரச்சனைக்கு பிறகு தானே அடுத்தது மருத்துவ செலவு பார்க்கணும். ஏன்னா அவர் நிறைய மருந்து குடிக்கிறவர், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கையெல்லாம் நடுக்க அடுத்தது அவைக்கும் போஷாக குறைபாடு. அந்த சாப்பாடு பிரச்சனையெல்லாம் அவருக்கு போஷாக குறைபாடு. ஆக்கள் நினைப்பாங்க, தப்பா அதை நினைப்பாங்க. எனக்கு அதை எழுதுறதுக்கு பயமா சைன் வைக்க போனாலும் கை நடுக்கு. அப்படி என்ன இப்ப நடுக்கமா மருந்து குடிக்கிறோடியா அந்த நரம்பு பிரச்சனையோடியா அந்த கையிலையும் அது இது இப்ப நாக்கு உரமா வெடிச்சிருக்கா? அப்ப நாக்கு இப்ப நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் திரும்பி வருத்தம் வந்தது. காட்டுங்க நாக்கு. அப்படி அதே அப்படிதான் இருக்குன்னு ஆறிட்டு அந்த வந்தது திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு. சைட்ல எல்லாம்
சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டு ருச்சி விளங்காது, அதனால சாப்பிட இல்லாது. தண்ணி இப்போ தேத்தண்ணி இது இல்லைண்டா குடிப்பேன். இந்த பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு இதுதான் இந்த இது ஒரு அப்படியெல்லாம் சாப்பிட்ற வருத்தமாக தான். சரி, நல்லது நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் கேட்குறேன்னா பார்க்க மொத்தமாக 60,000 ரூபா என்ன இப்போ இதோட சேர்த்து இப்போ எல்லாம் இப்போ இந்த 50,000 ரூபா முடிஞ்சா மிச்சம் 5,000 தந்திருக்கிறேன். இப்போ மொத்தமாக அதில் 15,000 ரூபா, இப்போ 75,000 ரூபா என்ன இப்போ 75,000 ரூபா இப்போ எண் மூலமாக கிடைச்சிருக்கு. இப்போ நல்ல உறவுகளின் ஆதரவோட இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ வயரிங் பண்ணித்தேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ கரண்ட் எடுக்கிறதுக்கு ரூபாய் 49,000 ரூபா வேணும். இப்போ இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது இப்போ கிடுகு மாற்றணும்னு சொன்னாங்க அக்கா. இப்போ சரிதானே அக்கா? இப்போ என்னால் தெரியப்படுத்தி எவ்வளவு கிடைச்சதோ அதை நான் தந்திருக்கிறேன். அப்ப இந்த வீடியோ மூலமாவும் திருப்பி உதவிதான் கேட்கிறேன். ஏன்னா அவங்களோட பிரச்சனை ஃபுல்லா முடியல தானே. இப்ப தங்கச்சியும் கேட்டாங்க, இப்ப என்ன வெட்டு வேணுமாம், அடுத்தது சில்வர் வேணுமாம் எல்லாம் கேட்டாங்க. இப்ப அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து ஒரு ஸ்கூல் பேக்கு கூட இல்ல தம்பி, என்ன சாப்பாடு விஷயத்த பாக்குறதால ஒரு ஸ்கூல் பேக் வண்டி கொடுக்குறல, பேக் ஒரு டீச்சர் கொடுத்து தான் வச்சிருக்காவும். அது சிப்பெல்லாம் கலண்டுது ஸ்கூல் பேக்ல. சரி அக்கா, தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்குறோம் தானே. இந்த வீடியோ பார்த்து இப்போ யாராவது முன் வருவாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த அடிப்படையானது தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ நான் எங்களுக்கு முதலாவது கரண்ட் எடுத்து தரணும். எங்களுக்கு கரண்ட்ன்றது முக்கியமான சாமான். லாமன் இல்லாட்டியும் அந்த லைட்டையாவது போட்டுக்கொள்ளும். ஒரு சார்ஜ் போடுறோம்னா நாங்கள் இந்த டேலாம் தெரியும் சார்ஜ் போடுறோம், எங்களுக்கு சரியான கஷ்டம். இப்போ அக்கா கேட்டாங்க, இப்போ ஒரு மோட்டர் ஒன்று இருந்தால் இப்போ அவங்க பயிர் செய்வாங்களாம். அதன் மூலமாக அவங்களோட ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கொள்வாங்க. ஒரு வாழ்வாதார உதவி பயிர் செய்கைன்றது. இப்போ வளைஞ்சி இப்போ வளவுகள் இருக்கு பக்கத்துல ஆக்கள் இல்லை. மயரை போட்டாலும் தண்ணி வேணும் எங்களுக்கு, அடிச்சு ஊற்றி இதுல காணாது. அந்த மயர் கிழங்கு நாங்கள் வித்துருவோம் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 6 மாதம் கிழங்கு அப்படியே போட்டாலும் 6 மாசம் 3 மாசம் மட்டும் இருக்கு. தண்ணி இல்லை, தண்ணி இல்லாம கிழங்கு அப்படி அந்த இது மாதிரி போகுது, மாதிரியா போகுது மயர் எல்லாம் நாட்டு. சரியா? அப்ப மேலதிகமான உதவிகள் கிடைச்சா மீண்டும் வாரம். சரியா? சரியா? ஓகே, கவலைப்படாதீங்க நீங்க. அதை உங்களை நினைச்சா எனக்கு உண்மையிலே கவலை தான். ஒரு வாழ்ற வயசுல வளர்ற வயசுல எப்படி இருக்கிறது. இப்ப ஏன்னா நான் ஒரு இதா பாக்குறேன், ஏன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு இளந்தாரி இப்படி இருந்தா சொல்றவங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் காய்ச்சிருப்பாங்க தானே. என்ன வீட்டுல கேட்டதா ஊருக்குள்ள இருக்கிறவங்க கேட்டாங்கடா, என்னத்தக்கா நான் சொல்றேன் வருத்தம் இருக்கேன்னு சொல்றா இல்லைன்னு சொல்றாக்கா, என்ன செய்யறேன்ட்டு தெரியாம இப்ப அம்மாவும் கேட்டவ பார்த்து கத்துனவங்க வீடியோ பார்த்தாக்கா கத்துறத பார்த்து எல்லாருக்கும் கத்து வந்தது. அவங்க கத்தக்குள்ள எனக்கு அவங்கள பார்க்க அக்காங்க கத்தக்குள்ள நீ என்ன நாங்க கத்தவங்க கேட்காங்க, நீ என்னத்து கத்துறா? நான் சொன்ன உங்களை பார்க்க எனக்கு கத்து வரு, நீங்களே கத்துறீங்கடா எனக்கு கத்து வரா வரைக்குமா மத்தாக்களும் கேட்காங்க சொல்லி என்ன சொன்னா விழுந்து டொய்லெட் போய் திரிக்கக்குள்ள ஒலிம்பி நிக்கக்குள்ள அதுக்குள்ள விழுந்து டொய்லெட் தண்ணி எல்லாம் வந்து அப்படியோ இந்த இது ஜம்பர்லாம் இந்த 1 மாசம் 28ஆம் தேதி என்ற பிறந்தலாம் 22 எனக்கு இப்ப வயசு வந்து 24 ஆக போகுது. 27 ஆக போகுது. 1998 பிறந்த நான் 12ஆம் மாசம் 22 வரப்போகுது. வயசு போய்கொண்டே இருக்கு, கவலையாத்தான் இருக்கு. என்ன செய்யறது தெரியாம இருக்கு. இல்லை நேரம் தோணுமாங்களா டைம்ல ஹாஸ்பிட்டல்லே தெரியும் இல்ல என்னன்னு சொன்னா இப்படி வருத்தம் பண்றது இருக்கிறபடியா தற்கொலை முயற்சி கூட ஈடுபட்டிருக்கு. அந்த வருத்தத்தை பெண்ணாவை குடிச்சு இப்போ கண்டா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, நீங்க பெண்ணாவை குடிச்சிட்டு வந்த நீங்க சொல்லி அதனால வேற ஒரு மனநோய் அந்த இதுல கூட வச்சிருந்தவங்களா நான் மர அவங்கள சொல்லி அனுப்புறாங்க. மனநோய் இல்ல உங்களுக்கு, நீங்களா யோசிக்கிறோட தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லி மரா இஜி செக் பண்ணுவாங்க, தலையில செக் பண்ணி நோமல் தான் வருத்தம் பிரச்சனை சொன்னவங்க. ஆண்டு வருத்தம் வந்து கொண்டாரு. அது நிற்கிதே இல்லை வருத்தம். 16 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மருந்து பாவச்சு கொண்டாரு. எந்த முறை கிளீனுக்கு போச்சுன்னு வருத்தம் கூட இதான் கூடுது. ஆண்டு வருத்தம் வந்து கொண்டாரு. 12ஆம் மாசம் 18 கிளீனுக்கும் போகணும். சரி, ஓகே, அதான் யோசிக்காதீங்க. ஓகே, நல்லது நடக்கும். இந்த வீடியோ மூலமாகவும்
மேலதிகமான உதவிகள் கிடைச்சா சந்தோஷம். இப்போ ஓகே தானே, இப்போ பேர் விவரங்களை நான் சரியா சொல்லிட்டேன். இப்போ உதவி செய்தவங்களோட இப்போ என்ன சத்தமா இருக்கு? என்னடாப்பா அது? என்னடாப்பா அது? என்ன சமைச்சுலா இருக்கீங்களா? என்ன கறி? இது என்ன 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 சொல்றதுக்கு பேரு சொல்லுங்க, என்ன பேரு? கறியாக்குறீங்களா? என்ன கறி? கொள்ளியில அடுத்து வச்சு போடுறீங்களா? இல்ல இல்ல உரல்ல போட்டு இடிக்காங்க, இந்த கம்ப கொண்டு வச்சு. இது என்ன இதாது கேட்காது? என்னது சொல்லுங்களேன், என்னது பாருங்க. இந்த கொள்ளியெல்லாம் சின்ன வயசுல இப்படி விளையாடுறது தானே. எந்த மகளுக்கு தம்பி தான் கூடுதலான விளையாட்டு. விளையாட்டு ஜாமான் ஒன்றும் இல்ல ஆளுக்கு, இப்படிதான் அந்த இதுல எடுத்து வச்சு விளையாடுற வந்துருந்து. என்னது சொல்லுங்களேன், என்னண்டு என்ன கிண்டுறீங்க? சமைக்கிறீங்க உடனே டிஸ்டர்ப் பண்ற நேரியா சமைக்கக்குள்ள கொடையிறா உடனே சமைச்சு முடிக்கணும் வேணே, சமைச்சு முடிக்கணும் வேணே. யாரும் பாராங்களா கெஸ்ட் ரூம் சாப்பிட? பாருங்க என்ன சொல்ற, நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்குதாப்பா அது சொல்றதுக்கு. என்ன விளையாட்டு விளையாட்டு இல்ல, ஒரு இது ஒன்று இருக்கு. இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம், கமெண்ட் பண்ணுங்க. அந்த என்ன சொல்றது சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. சரி கமெண்ட் போடுங்க பார்ப்போம். என்ன இது? உரல், அவட உரல், அது அவட இடிக்காங்களாம் வச்சு. அவ அடுத்த முறை வரைக்கும் உங்கள்ட்ட இருந்தா சமையல் போல என்ன மண்ணை போட்டுடாப்பா அவங்க. சரி நீங்க வீடியோ விடுங்க, நாங்க சமைக்கிறோன்ற மாதிரி தான் முன்னுக்கு வந்து அங்க இருந்தவ ஓடி வந்ததுல வச்சு சமைக்கிறாவ. என்னது பாக்க அடிக்கீங்க? சொல்லுங்களேன், என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? விலங்கல என்ன சம்பல் அடிக்காங்க? சம்பல் அடிக்கீங்க. சாப்பிடலாம் நாங்க சோறுக்கா சம்பல். அப்ப நான் அடுத்த முறை வரக்குள்ள தாங்களா நீங்க சமைச்சு தரணும். சரியா? சரியா? வீடியோல பாக்குறவங்க கூட இப்ப நிறைய பேர் விளையாடிருப்பாங்க சின்ன வயசுல. அது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட். சரி சரியாக்கா, இப்ப இந்த வீடியோ நம்ம முடிப்போம். சரியா? வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா நீங்க? இப்ப சந்தோஷமா இப்ப உதவி செய்தவங்களுக்கு நிறைய அந்த உதவி செஞ்ச அண்ணனுக்கு எங்கட கடவுள் அவருக்கு இதை விட அள்ளி கொடுக்கணும். அப்படி அவர் எங்கட மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே போல எனக்கு கரண்ட் எடுத்துருவாங்க, இதை விட சந்தோஷமா இருக்கும். ஒரு மோட்டர் எடுத்து நான் ஒரு பயிரை செஞ்சு, ஒரு பயிரை கொண்டு அந்த காய்கறியை கொண்டு வித்தாலே எந்த இப்படி எந்த நாளும் இந்த உதவி நாங்க கிடைக்குமா கிடைக்காதா அது தெரியாது தானே. எங்களுக்கு கிடைச்சதோட எங்களுக்கு அவங்க இந்த கரண்டை எடுத்து வந்து ஒரு மோட்டர், அதுக்கு அந்த பயிர் செய்யக்கூடிய உதவிகளை செய்யணும். எங்களுக்கு அது எங்களுக்கு கட்டாயம் வேணும். அடுத்தது எங்கட தம்பிட வருத்தத்தை கொஞ்சம் இதை பாக்குறவங்க எங்களுக்கு அவரை கொண்டு சிலவழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆஸ்வதி போறதுக்கு கூட எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. கட்டாயம் எங்கட தம்பிட வருத்தத்தை பார்க்க நல்லது உண்டு அவங்க செய்யணும். எங்களுக்கு அவரை கொண்டு பார்த்து அவர் ஒரு மனுஷனா தெரியணும். என்னடா அவரு கூட கவலைப்படுறாரு. இந்த வருத்தத்தை நினைச்சு நான் வெட்டக்கிறங்க இல்லாதே, நம்ம ஒரு கல்யாணம் கட்ட இல்லாதே, என்ன நம்ம இப்படியே இருப்போமான்றத ஜோதிச்சோன்னே போய் விழுறாரு போற இடத்துல வேற இடத்துல. பாக்குறவங்க எங்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி செய்யணும். எங்களோட தம்பிக்கும் இந்த கரண்ட் எடுக்க இந்த வயரிங் பண்ணி தந்தவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த அண்ணாக்கு 2 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. 2 பேருக்கும் பெரிய நன்றி. சரி ஓகேக்கா, நன்றி. இப்போ நான் வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு பக்கத்துல நின்று. சரியா? இப்போ நான் போயிட்டு வாரேன். சரியா? என்ன வேணும் அடுத்த முறை வரக்குள்ள? உதவி கிடைச்சா நான் வருவேன் தானே திருப்பி. என்ன வேணும்? என்ன வேணும் பிள்ளைக்கு? சொக்காவா? சொக்காவாடி. சொக்காவா? நீங்க சம்பல் அடிக்கிறீங்க விளையாட்டு. இதா என்னது சம்பலா? இது என்னது? அப்ப எனக்கு டீ ஒன்று போட்டுத்தாங்க, டீ ஒன்று போட்டுத்தாங்க. கொல்லி எல்லாம் வச்சிருக்கீங்க கூட குறைய நிறைய பேர். கொல்லி இல்லாம எடுத்து போவியா? பாருங்க உடைச்சு எடுத்துருக்காங்கடா. வேலியில போய் உடைச்சு எடுத்து வந்தவங்க. இது எதுக்கு?
பத்த வைக்க என்ன சரி, அடுத்த முறை வரக்குள்ள எனக்கு நீங்க டீ போட்டு தரணும் சரியா அந்த கொல்லியால சரியா அடுத்த முறை வரக்குள்ள கிடைக்குமா உங்களோட கையால சாப்பாடு பிஸியா தான் இருக்கீங்க என்ன என்னடா பாரு நீங்க சம்பல் அடிக்கிறீங்க விளையாட்டு இதா என்னது சம்பலா இது என்னது அப்ப எனக்கு டீ ஒன்று கொடுத்தாங்க டீ ஒன்று கொடுத்தாங்க கொல்லி எல்லாம் வச்சிருக்கீங்க கூட குறைய நிறைய பேர் கொல்லி இல்லாம எடுத்து போவியா பாருங்க உடைச்சு எடுத்துருக்கீங்கடா வேலியில போய் உடைச்சு எடுத்து வந்தவங்க இது எதுக்கு பத்து வைக்க என்ன அடுத்த முறை வரக்குள்ள எனக்கு நீங்க டீ போட்டு தரணும் சரியா அந்த கொல்லியால சரியா அடுத்த முறை வரக்குள்ள கிடைக்குமா உங்களோட கையால சாப்பாடு பிஸியா தான் இருக்கீங்க என்ன என்னடா பாரு சரி வாரணா போயிட்டு வாரணா சரியா சொல்லுங்களேன் சரி ஓகேங்க வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன் பார்த்துருப்பீங்க தானே இப்போ அக்காவுக்கு மேலதிகமான உதவிகள் தேவைப்படுது இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்